கடக ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதி பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கேதுவோட 16ஆம் தேதி வரைக்கும் இங்க இருக்கிறார். பொதுவா கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த இடத்தில் இருக்கின்றார்களோ அந்த இடத்தினுடைய விஷயங்களை அவர்கள் பிரதிபலிப்பார்கள். கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்குண்டான தன்மைகளாக இருந்தாலும் சரி, கேதுதான் இருக்கிறதே பெரிய கிரகம். ராகு கேதுகளுக்கு இந்த ஒரு விஷயம் உண்டு, சர்ப்பம் இழுத்து கொடுக்கக்கூடிய நிழல் கிரகங்கள். அப்ப அவர்களை போல இவர்களே செயல்படுத்துவார்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது 15ஆம் தேதி வரைக்கும் பேச்சு, குடும்பம், பணம், பொருளாதாரம் இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன் 3ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அதற்கப்புறம் ஓரளவுக்கு பண வரவு, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கேதுவோடு இருக்கும்போது தடை, தாமதங்கள், விரக்தி, பணம் வர வேண்டிய இடத்துல வரல, சம்பளம் கூட கைக்கு வரல, அதுவும் பாதியதான் வந்துச்சு, என்ன ரீசன் தெரியல அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த கடகத்துக்கு நடக்கும் 16ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது புதன். இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா பித்ரு தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப உங்க ஜாதகத்துல இந்த சூரியன் கேது சேர்க்கை இருந்து பித்ருதோஷம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் பித்ருக்களுக்கு வழிபாடுகள் செய்யும் பொழுதும் திதி தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுதும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ இந்த கட்டத்துல உங்களுக்கு சூரியனும் கேதுவும் சேர்க்கையாக இருந்தால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தது புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கேதுவோடவே சேர்ந்து 15ஆம் தேதி வரைக்கும் டிராவல் பண்றாரு. அப்ப ஜாதகத்துல புதன் கேது சேர்க்கை இருந்தா இந்த குறி சொல்றது, சாமி ஆடுறது, சித்த மருத்துவம், கை மருத்துவம் பண்றது, படிப்பு கொஞ்சம் தடை ஏற்படுறது, ஆனா படிப்புக்கு மீறின ஞானம் வர்றது, இதெல்லாம் இந்த புதன் கேது சேர்க்கைதான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்துல புதன் கேது சேர்க்கை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மாணவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் படம் விஷயத்திலேயே படிப்பு விஷயத்திலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் தான். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் உங்களுக்கு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார். தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய ஆட்சி உச்சம் பலம் பெறப்போகிறார். அப்ப 3 கூடையவர் 3ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது 15ஆம் தேதிக்கு மேல முயற்சிகள் கை கூடுறது, அது வரைக்கும் ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு மனசுல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அந்த பயம் எல்லாம் விலகிடும். 15ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த பயம் விலகுவது, தைரியம் அதிகரிப்பது, கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, அடுத்த கட்ட பாதைக்குண்டான விஷயங்களை தேர்ந்தெடுத்து போவது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது, இப்ப வரைக்கும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, எதுக்கு அலையிறீங்க, ஏன் அலையிறீங்க, சரியா தூக்கம் இல்லாம இருக்கோ, நிம்மதி இல்லாம இருக்கோ, இதெல்லாம் இருந்திருக்கும். இனி அது எல்லாமே 15ஆம் தேதிக்கு மேல இருக்காது. நிம்மதியான உறக்கம், செய்கின்ற வேலையில ஒரு நிவர்த்தி, என்ன வேலை செய்தாலும் அதுல ஒரு தெளிவு, அதுல ஒரு நல்ல பெயர், அது எல்லாமே கிடைக்கும். அதே போல சுக்கிரன் யாருன்னா உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதியாகி ராசிக்குள்ளேயே 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அப்ப ராசிக்குள்ளேயே 14ஆம் தேதி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளே, வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி வாகன யோகங்கள், லாபங்கள் அதிகமாகுவது, மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அந்த 14ஆம் தேதிக்கு மேல சுக்கிரனும் கேதுவோட சேரப்போகிறார். அப்ப சுக்கிரனும் கேதுவோட சேரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கின்றால் பெண் சாப அமைப்பு. அதே போல பாத்துட்டீங்கன்னா பெண்கள்னால நிம்மதி இருக்காது. ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியாக பிரச்சனைகளையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியான ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அது உங்க ஜாதகத்தை தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனும் கேது சேர்ந்து கொஞ்சம் லாபத்தை குறைப்பார். ஒரு இடம் மாற்றம் பண்ணலாம், ஒரு வீடு மாற்றம் பண்ணலாம், ஒரு மனசு தெளிவு இல்லாம இருக்கிறது, முடிவெடுக்க முடியல அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு மேல பண்ணுவார். அதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணாலும் ஒரு இடமாற்றம் பண்றீங்க, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுறீங்க, ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறீங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது போய் பண்ணக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கீங்க, நல்ல விஷயங்கள் எல்லாமே 14ஆம் தேதிக்கு முன்னாடி பணம் சார்ந்தது, பொருளாதாரம் சார்ந்தது 14ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது சிறப்பு. 14ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் கேதுவோட சேர்கிறார். எல்லா கிரகங்களுமே இந்த மாதம் பாத்தீங்கன்னா இந்த கேதுவோடைய தாக்கம் இல்லாம இல்லை. ஒரு சில ஜாதகத்துக்கு முற்பகுதியை செய்து, ஒரு சில ஜாதகத்துக்கு பிற்பகுதியில செய்து. 15ஆம் தேதிக்கு மேல சூரியனும் புதனும் கேது விட்டு விலகுது. அப்ப 15ஆம் தேதி வரைக்கும் சூரியனுக்கும் புதனுக்கும் உண்டான அந்த விஷயத்தை அந்த கேது தடுப்பார். அந்த விஷயம் அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதே போல சுக்கிரன் 14ஆம் தேதிக்கு மேல இங்க வரும்போது அதற்கப்புறம் இவங்களை விடுவிச்சதுக்கு அப்புறம் சுக்கிரன் பிடிச்சுக்குவாரு. அப்ப அந்த விஷயங்கள் கொஞ்சம் லாக் ஆகும். அதை நான் தெளிவா சொல்லியிருக்கேன். சூரியனா என்ன, புதன்னா என்ன, சுக்கிரனா என்ன பண்ணும் அப்படிங்கிறது. அப்ப அதெல்லாமே கொஞ்சம் கவனமா பார்த்து செயல்படுத்திக்கிட்டீங்கன்னா
எந்தெந்த நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னு கரெக்டா பிக்ஸ் பண்ணி பண்ணினீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மற்றும் 10ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுல இருக்கார். அடுத்தது 13ஆம் தேதிக்கு மேல் 4ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்ப 4ஆம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள், தொழில் வளர்ச்சி, தொழில ஒரு மாற்றங்கள் செய்வது, கேந்திராதிபதி கேந்திரத்துக்கு வர்றது ரொம்ப யோகம். அடுத்த கட்ட நிலைக்குண்டான வாழ்வியல் விஷயங்கள் நடத்துறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்கிறீங்க, இன்ஜினியரா இருக்கிறீங்க, ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கிறீங்க, தொழில் பண்ணலான் இருக்கீங்க, தொழில் ஒரு லாபங்கள் இல்லாம இருக்கிறீங்க, இதெல்லாமே சிறப்பாக செயல்படுத்தி கொடுப்பார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குலதெய்வத்தையும் சொல்றது. அப்போ 13ஆம் தேதிக்கு மேல குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது யாருக்கெல்லாமே மனரீதியாக பிரச்சனைகள் இருக்குதோ அவர்களுக்கு சரியாகும். ஒரு அதிர்ஷ்டங்கள் பெருகும், திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த செவ்வாய். அடுத்தது சனி. சனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருக்காரான்னு பாருங்க. வக்ரமாக இருந்தால் ஓரளவுக்கு யோகம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், பார்ட்னருக்குள்ள இருந்து வந்த பிரிவினைகள் விலகிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்களுக்கு சனி வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் திருமணம், குடும்ப உறவுகள், கணவன் மனைவிகள் இருந்து வந்த சில விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்கு போக வேண்டாம் இந்த காலகட்டங்கள்ல. கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு முற்பகுதியில் என்ன நடக்கும், பிற்பகுதியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஈக்குவலாவே இருக்கு. சோ அதெல்லாமே நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் எது அப்படின்னு பார்த்துட்டு சரிவர செய்து கொண்டால் இந்த மாதமும் கடகத்துக்கு நன்மையே அதிகம் அப்படிங்கிறதை நம்ம இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்.